இந்தியா, பாகிஸ்தான் இந்த பிரச்சனை மிக பெருமளவுல மாறி இருக்கு. அதுக்கான காரணம் பகல்கம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல். யூடியூப்ல பல சேனல்ஸ பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்றாங்க. அதுல ஒரு விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. அதாவது ஹிந்துவான்னு கேட்டு தாக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் ஹிந்துக்கள காப்பாத்துறதுக்காக உயிர விட்டிருக்காரு. அத யாருமே ஹைலைட் பண்ண மாட்றாங்க. 2வது இது ஹிந்துஸ்ன்னு டெலிபரேட்டா அட்டாக் பண்ணணும்னு நெனச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம், இங்க உள்ள பார்த்தீங்கன்னா சிவில் வார் வரணும். இங்க இருக்க மக்கள் அன்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முறையும் பாகிஸ்தான் எப்பல்லாம் நம்ம மேல போர் செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ, இது போல கிளப்பி விடுவாங்க. இந்த தடவை அத பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருந்திருக்காங்க. ஹிந்துவான்னு கேட்டு அவங்க மத்தளம் அடிக்கிறதுக்கு ஏத்தபடி சில நபர்கள்லாம் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது இப்ப போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருது அப்படின்னா, இந்த ராணுவத்துல முழுமையா ஹிந்துஸ் மட்டும் போய் நின்னு போர் செய்ய போறதில்ல. நம்ம கூட, நம்ம முன்னாடி நம்மளுக்கு துணையா பல இஸ்லாமியர்களும் துப்பாக்கிய தூக்கிட்டு வருவாங்க. நம்ம இந்தியாவ புரொடெக்ட் பண்றதுன்றத மறந்துறாதீங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பாதிப்படைஞ்ச நம்மளுடைய ஹிந்துஸையும், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தி புரொடெக்ட் பண்ணி அடைக்கலம் குடுத்து வச்சிருந்துருக்காங்க. ராணுவ வீரர்கள்லாம் வர்றதுக்குள்ள. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ஹிந்துஸான்னு கேட்டு ஐடென்டிஃபை பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணம் இது போல வெகுண்டெழுந்து கோவம் இந்த உள்நாட்டுல கலவரங்கள் வரணுன்றதுக்காக சிறப்பா ஸ்கெட்ச் போட்டு செஞ்சிருக்காங்க. அவங்க போடக்கூடிய தாளங்களுக்கு ஏற்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு ஆடாதீங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேற, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேற. முதல்ல இதுக்கு மதம்ங்கிறதே இல்ல. இது இரு நாட்டோட பிரச்சனை. அந்த நாடு நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி ஜெர்மனில பாத்தீங்கன்னா வால் கட்டி வச்சிருந்தாங்களோ, அதே போல ஈரான், ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த நாடுகளோட உறவுக்கு மேற்குலக நாடுகளோட பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வால் தான் பாகிஸ்தான். ஸோ அந்த வாலை உடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த டைம்ல ஹிந்துவா முஸ்லிமான்னு பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டியதுல இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது போல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கனால இதை திரும்பவும் சொல்லக்கூடிய கட்டாயத்துல இருக்கும். நம்ம ஹிந்துஸ் அப்படிங்கிறத பார்க்காம ஒரு இஸ்லாமியர் அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சரி, ஓகே, இப்ப நம்ம அப்டேட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல்னால நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பாத்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்கோம். இந்த காரணத்தினால பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது ஆக்ட் ஆஃப் வார், எங்களுக்கு தண்ணி தரலைன்னா இது போர் அறிவிக்கை தான் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க போருக்கு தயாரா தான் இருக்காங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. அந்த காரணத்தினாலதான் இது போல செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது உள்நாட்டிலேயே பண்ண கமெண்ட் செக்ஷன் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இது போல தயவு செஞ்சு பேச வேணாம். இது போல நம்ம யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் பேச வேணாம். செஞ்சிருக்கிறது அவங்கதான் தெளிவா தெரியுது. இந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இந்த பிரச்சனையா நம்ம முடிக்கணும். நம்மளோட விடுதலைக்காக இதை போராடிதான் தீரணும். ஏன்னா எல்லாரும் சொல்லலாம் இது தீவிரவாத தாக்குதல், அதனால ரிட்டாலியேஷன் பண்றோன்ட்டு கிடையாது. எக்கனாமிக்கல் ஃப்ரீடம்காக நம்ம இந்த தடவை போராடிதான் ஆகணும். ஒத்துமையா இருந்து இந்த பிரச்சனைய ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலா இதை முடிச்சுதான் தீரணும். ஏன்னா இப்போ பாகிஸ்தானோட எம்பசி இருக்காங்க இல்லையா, கேக் வெட்டி கொண்டாடிக்கிறாங்க. ஸோ அது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இது மேலும் மேலும் இஸ்லாமியருக்கு எகெயின்ஸ்டா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் சோசியல் மீடியால அதிகமா பகிரப்படும். இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க, கலவரம் வரும். அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் பீஸ்ஃபுல்லா சண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவையும் நம்ம பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுக்கும் போதெல்லாம் அவங்க தான் அக்ரஸரா இருந்திருக்காங்க எல்லா டைம்லயுமே. எல்லா டைம்லயும் அவங்க நம்ம மேல போர் தொடுக்கும் போது நம்மளுக்கு துணையா இருந்தது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா போராடினா மட்டும்தான் இந்த தடவையும் இந்த போரை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை சீர்குலைக்கணுன்றதுக்காக தான் அவங்க தெளிவா ஸ்கெட்ச் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்தபடி எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பாதீங்க தயவு செஞ்சு. நம்ம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். பாகிஸ்தான் இந்த போர் அறிவிக்கையா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லாம மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. 2வது நம்மளோட விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. அதனால சுத்தி போக ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட விமானங்கள் எல்லாமே, சிவிலியன் விமானங்கள் எல்லாமே. ஸோ அவங்களும் ரிட்டாலியேட்டரி மெஷர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நோட்டாம அறிவிச்சுக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து. நம்ம அரேபியன் சீல INS விக்ராந்த பாத்தீங்கன்னா களமிறக்கி இருக்கிறோம். ரொம்ப நெருங்கி போக ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானுக்குள்ள. ஸோ இது அவங்களுக்கு மிக பெரும் அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்துல போர் முழக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இரு நாடுகளும் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். பாகிஸ்தான் அவங்க செஞ்ச தவறுகளை உணர போறாங்களா, இல்ல போர் தொடங்கணும்னு நினைச்சு செஞ்ச இந்த ஒரு விஷயத்துக்கு திரும்பவும் நம்ம மேல தாக்குதல
தீவிரப்படுத்துவாங்களா பேச்சுவார்த்தைக்கு வராம என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தோம்னா, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல ஐஎன்எஸ் சூரத் வந்து பார்த்தீங்கன்னா, இதே பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் சூரத்துங்கிறது மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பல். இதுல பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்லாம் இருக்கு இல்லையா? அதை ஏவ முடியும். அது கூடவே விமானங்கள் ஏதாவது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச் பண்ண முடியும். அட்வான்ஸ்டான ரேடார்ஸ் இருக்கு. 2வது சப்மரைனை துவம்சம் பண்றதுக்கான டார்பிடோஸ் இருக்கு. அட்வான்ஸ்டான ரேடார்ஸ், சோனார்ஸ் எல்லாமே இந்த போர்க்கப்பல்கள்ல இருக்கு. 2வது ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிறது விமானம் தாங்கிய போர்க்கப்பல். இது மிதக்கும் கோட்டை அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஏன்னா இது பேருக்காக மட்டும் இல்ல, இந்த கோட்டைக்குள்ள வேணுங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. முதலுதவி பண்ணக்கூடிய வகையில, அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய வகையில எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ள இருக்கு. அதுக்கான டாக்டர்ஸ் மொத்தம் 1200 க்ரூ மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல வந்து பாத்தீங்கன்னா MiG-29K ரக விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த விமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னா மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாம தேஜஸ்லாம் டேக் ஆஃப் லேண்டிங் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு இதில் பயன்படுத்த போறாங்களா? ஆக்சுவலா அது இன்னும் முழுமையா கம்ப்ளீட் ஆகலை நம்ம கிட்ட இருக்கிறது. இதுக்காக தான் அமெரிக்கா வேணுக்குன்னு டிலே பண்ணிக்கிறாங்க இன்ஜின் டெலிவரியா அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அமெரிக்கா எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இது போல ஒரு சூழல்ல வாண்டடா அவங்களோட வரலாறுல செய்யக்கூடிய அதே விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சிருக்காங்க. நம்மளோட இக்கட்டான சூழ்நிலைகளை இருக்கலையே ரொம்ப நாளைக்கு இழுத்து கடைசி நிமிஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்புங்கிறது அமெரிக்காக்கு இருக்கு. அது தெளிவா இந்த விஷயத்துல தெரியுது. ஏன்னா இப்பதான் இன்ஜின் டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அதெல்லாம் ரெடி ஆகி கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடலாம் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தயாராகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தானை தயார் பண்ணணும், ஏன்னா எய்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நம்மளுக்கு இன்ஜின் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிக்கிறாங்களா? ஒரு டைமும் நம்ம அவங்கள நம்பி ஏமாறுறோம் அப்படிங்கிறதுல இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 36 ஏர்கிராஃப்ட் விமானங்கள் இருக்கு. MiG-29K ரக விமானம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இருக்கு. பல சிறப்பு அம்சங்கள் இந்த விக்ராந்த்ல இருக்கு. இந்த விக்ராந்த் திரும்பவும் பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் பாகிஸ்தான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இது இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நக்சல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராணுவ வீரர்கள் சுத்தி வளைச்சிருக்காங்க. 1000 பேர்த்துக்கு மேல அப்படிங்கிற சொன்னாங்க. இப்போ 1500 பேர்த்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகள்ல போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முன்களத்துல எதிரியோட இருக்கணும். அந்த சமயத்துல இது போல ஆயிரக்கணக்கான நக்சல்ஸ் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு நம்மளோட ராணுவ வீரர்கள் சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஆக்டிவா எல்லா ஃப்ரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரர்கள் ஆக்டிவா இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். இது போல மத கலவரங்களை தூண்டி விடுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசி அவங்களுக்கு உபத்திரமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மிக தெளிவா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல. அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்போ இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைச்சாரோ, இந்த கிரீமியாவை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிற சீர்குலைச்சாரோ, அந்த டைம்ல இருந்து இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த போருங்கிறது. ஏன்னா அதி தீவிரமான தாக்குதல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்காங்க. உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான தாக்குதல்கள் ரஷ்யா செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒடசாவா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், மிகப்பெரிய ஜைஜாண்டிக் பால் அளவுக்கான வெடி விபத்துகள்ல நடந்திருக்கு. அம்யூனிஷன் டிப்போவை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தார், என்னால எந்த பில்டிங் வேணாலும் எங்களால தாக்க முடியும், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டோம், கடைசி வரைக்கும் போராடுவோம்னு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா வம்படையா பிடிச்சிட்டு வந்து இந்த போர் களத்துல முன்களத்துல கொண்டு வந்து விட்டு அங்க உயிரிழப்புகள் அதிகமாகிற காரணத்தினால அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரஷ்யா தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு உறுதுணையா இருக்கிறது யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அவங்க திரும்ப போருக்கான விருப்பத்தை தான் தெரிவிக்கிறாங்களே தவிர ரஷ்யாவே இந்த பிரச்சனையை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அதை ஒத்துக்காததுனால திரும்பவும் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது சீர்குலைக்கிற விதமா இவங்க செய்யறதுனால அமெரிக்கா இருந்து பின்வாங்க போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரஷ்யா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிவோக் பண்ணிடலாமா,
கூட ரஷ்யாவோட அசட்ஸ்லாம் ஃப்ரோஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம ஓபன் பண்ணிடலாமா அப்படிங்கிற போல முடிவுகள் அமெரிக்கா எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. அது கூடவே இந்த அரேபியன் சீல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும் இல்ல, அட் த சேம் டைம் யமன் ஹவுதிஸ் மும்முனை தாக்குதலுக்கு தயாராயிருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தாக்குதல்கள் அமெரிக்க தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 நாள்ல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா யமன் ஹவுதிஸை ஃபர்ஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அடுத்ததா ஈரான் கிட்ட வருவாங்க. ஸோ அந்த டைம்ல பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மிக பெரும் தொல்லையா இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே இது சுத்தமா சரி வர மாட்டேது. ஸோ இது போல காரணத்தினால பாகிஸ்தான் இப்போ ஐசோலேட்டா இருக்கு. ஏன்னா சவுதி, யுஏஇ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா யமன் ஹவுதிஸ் கூட என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஐசோலேட் ஆயிருப்பாங்க. இது போல மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் காயின் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம கூட வேணுக்குனே உரண்டு இழுத்துருக்கா. ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் ரஷ்யானால கொடுக்க முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மிக தீவிரமா சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருதரப்புலையும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பெரும் போர் நடந்துட்டு இருக்கு. அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்ய முடியாது. அட் த சேம் டைம் அமெரிக்கா ஈரானோட என்கேஜ் ஆவாங்களா? இந்த இடத்துல ஆக்டிவா சண்டை நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் கூட. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்து மண்டிஷ் பகுதி சிரியால வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது போல உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் பிஸியா இந்த உலகத்துல காய் நகர்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா சைனாக்கு அழுத்தங்கள். ஏன்னா சைனா எக்கனாமிக்கல் ரீதியா ஐசோலேட் பண்ணி அமெரிக்கா அங்க ஒரு போர் தொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னா இந்தியா ஃப்ரீயா இருந்திருக்கணும், எந்த ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூவும் இருக்கக்கூடாது. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலையில பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் பாகிஸ்தான்ற ஒரு நாடு இருக்கு. அதை சரிவர பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம போருக்குள்ள என்றாகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா சீனாக்கா இருக்கட்டும், ரஷ்யாக்கா இருக்கட்டும், அது ஒரு அழுத்தங்கள் பின்னடைவை சந்திக்க கூடும். இதை எப்படி இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு இதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது மேற்குலக நாடுகளோட ஒரு கை பாவையா இருக்கு அப்படிங்கிறத பல காலமா வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்ட் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அந்த கை பாவை விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான முடிவு சிறந்த முடிவா இருக்கணும். இந்த தொடக்கத்துக்கான முடிவுங்கிறது சிறந்த முடிவா இருக்கணும். அதுவும் ஒரே முடிவா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அங்க இருந்து வராத மாதிரியான முடிவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.